ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான் தக்காளி சாதம் முட்டை மசாலா. எப்போவுமே செய்கிற மாதிரி குக்கரில் இல்லாமல் தம் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாட் ரெசிப்பிலேயே தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. முட்டை மசாலாவுக்கு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, அரிசி மாவு சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இன்னும் எது கல்லூர ஜூஸ் எங்கே இருக்கு? நோ நோ நோ. நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு வரவே வராது. நல்லா கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சு. சரி, மொத்தமாக க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லார் லைஃப்லையுமே பார்த்திங்கன்னா என்ன கஷ்டம் நஷ்டம், நம்மளுக்கு சந்தோஷம் துக்கம் வந்தாலும் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளை எதுவுமே குத்தி காமிச்சு பேசாமல், நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு வன்மமும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் கரெக்டான ஒரு வே காட்டுற பர்சனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசினாலே ஏதோ ஒரு குட் வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம அதை சொன்னாலே மனசில் இருக்க பாதி கஷ்டம் வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கிடச்சா தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்க பர்சனை வந்து எப்பவுமே கூட வச்சுக்காதீங்க.